சார் வீடியோ எடுத்துக்கலாம் உங்கள் பர்மிஷன் கேட்டுட்டு ஆஃபீஸில் எடுத்துக்கலாம், வெளியே வந்து எடுத்துக்கலாம். நான் என்ன சொல்கிறதோ நான் வீடியோவை நான் சரி சொல்கிறேன். ஓகே சரி. ஹலோ சொல்லுங்கள் சார். பொன்னர் வணக்கம். நான் சேந்தமலை ஆர்ஐ பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார். இந்த உங்களுக்கு இந்த கோரிக்கை ஒரு மனு ஒன்று சொல்லியிருந்தீங்க இல்லையா? அது சார் ஆமாங்க சார். அந்த டாக்குமெண்ட்லாம் அப்படி எடுத்துகிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கண்டு ஆர்ஐ ஆஃபீஸ் வர முடியுமா? சார் நமக்கு நேரில் வரதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க சார். ஏன்னா வந்து வீடு தேடி இல்லை நான் இப்போ வீடியோ எடுப்பேன் வெளிப்படையாக, உங்களுக்கு பரவாயில்லையாங்க சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு வந்து விஏஓ வந்து வீடு தேடி வந்து மிரட்டிட்டு போயிருக்காருங்க சார். அதெல்லாம் எனக்கு பயமாக இருக்கு. அதுக்கு தாங்க கலெக்டர் தாசில்தார்லாம் வந்து என்ன வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். நான் வீடியோ எடுக்க உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் வரேங்க சார். இல்லை நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வாங்க ஆஃபீஸ்க்குள்ள உங்கள் என்ன கிரீவன்ஸ்னு சொல்லுங்கள். அப்புறம் வெளியே வந்து நீங்கள் என்கிட்ட சொல்கிறது வந்து வீடியோ எடுத்துக்கோங்க. இல்லை ஆஃபீஸ்க்குள்ளார வந்தால் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னா என்னங்க சார் அர்த்தம்? நீங்கள் என்ன ஏதாவது பண்ணீங்கன்னா கூட மக்கள் யாருக்குமே தெரியாதுங்க சார். ஹலோ சார். ஹலோ சொல்லுங்கள் சார். கண்ணு ஒரு 4 மணிக்கு இங்கே தாக்கல் வந்துடுறீங்களா? சார் வீடியோ எடுக்கிறதா இருந்தால் வரேங்க சார். என்ன வரலைங்க சார்? ஆஃபீஸில் வந்து நம்மளாம் சாரிங்க சார். எல்லாம் பொதுமக்கள் எல்லாருமே வீடியோ எடுக்க சொல்றாங்க. ஏன்னா நியாயத்துக்காக. ஏன்னா எந்த தப்பு செய்யலைன்னா பயப்படணும். என்ன சொல்றாங்கன்னா தப்பு பண்ணலைன்னா பயப்படணும்னு அவசியம் இல்லைங்க சார். அவங்க அதுதான் கண்ணு அவங்களுக்கு அதுக்காக வீடியோ எடுக்கலைன்னா வேண்டாங்க சார். இல்ல வீடியோ எடுக்கலைன்னா வேண்டாங்க சார். வரலைங்க சார். இல்ல வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் நம்ம வீடியோ எடுக்க நான் ஒண்ணே சொல்றேன் சார். இந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்து தப்பு பண்ணிருக்கப்ப எங்களுக்கு தெரியலையாங்க சார் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்னு. அதுதாங்க அதுக்கு தான் மேலதிகாரி வந்து என்கொயரி பண்றாங்க. நீங்க ஆர்ஐ சார் வந்து வீடியோ எடுக்க விடல நான் வீடியோ போட்டுறேங்க சார். அங்க நீங்க ஏதாவது பாத்துக்கோங்க சார். இல்ல கண்ணு நான் அது சாரி சார். நீங்களும் தாசில்தார் சார் போன் பண்ணா கூட கட் பண்றாருங்க சார். அப்ப அவர் தப்பு செஞ்சிருக்காருங்க சார் தாசில்தார் சார். இல்ல கண்ணு அதுக்கு இல்ல கண்ணு நீ இல்ல அதுக்கு நீங்க தான் வரீங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன். ஓகேங்க சார். வீடியோ எடுக்கிறதா வரேங்க சார். அது வேணா வீடியோ வெளிய வந்து எடுத்துட்டீங்க கூட தெரியாது. வீடியோ எடுக்காம தாசாட்ட கேட்டு உங்க லைனுக்கு வராரு. இல்லைங்க சார். தாசில்தார் சார் மேல ஏதோ தப்பு இருக்குங்க சார். அதான் போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. இல்ல கண்ணு தாசில்தார்லாம் எனக்கு ஒரே போன் கொடுங்களேங்க சார் அவர்கிட்ட. எனக்கு என்ன இல்ல அவர்கிட்ட போன் கொடுங்களேங்க சார் தாசில்தார் சார்கிட்ட. மீட்டிங்ல மேல இருக்காரு. எப்ப பார்த்தாலும் மீட்டிங் இதே சொல்றீங்களேங்க சார். இப்போ இதை கட் பண்ணி நான் ஆடியோ தாங்க சார் போட்டேன் இன்ஸ்டாகிராம்ல. வேற வழி இல்ல. அதாவது தப்பு இருக்கிறதுல தான் சார் ஒருத்தங்க பயப்படுவாங்க. தப்பு இல்லைன்னா யாரும் பயப்பட மாட்டாங்க. நம்பர் கொடுத்து நான் சாரே பேச சொல்றேன். நானே போன் பண்ணேன் சார். அவர் கட் பண்றாரு டெஸ்ட் பண்ணுன்னு அனுப்புறாரு. ஏன் பயப்படுறாருங்க சார்? போன் பண்ணா ஆதாரமாக்கிடுவேன்னு. இல்ல கண்ணா அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு வீடியோ வருங்க சார் உங்க பேர்லயும். அன்னைக்கு ஹெட் சர்வேயர் மேடம்னு சொல்லி பொய்யா சொல்லிருக்கீங்க சார். அன்னைக்கு எதுக்கு சார் பொய் சொன்னீங்க? ஹெட் சர்வேயர்ல இருக்குன்னு நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன். உண்மையை சொல்றேன் சார். அன்னைக்கு நடந்ததை நான் வீடியோ எடுத்தேங்க சார். அந்த வீடியோ போட்டு விட்டேங்க சார் இன்ஸ்டாகிராம்ல. அன்னைக்கு நடந்த வீடியோ எடுத்தேங்க சார். இப்ப இன்ஸ்டாகிராம்ல போடுறேங்க சார். நீங்க எதா இருந்தாலும் நீங்க பண்ணிக்கோங்க சார். அவ்வளவுதாங்க சார். அப்ப நீங்களே இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னா என்னங்க சார்? நான் உன்னை கூப்பிட்டு ஒரு ரெக்கவரி பண்ணதான் நான் உன்னை கூப்பிடுறேன். நீங்க வீடியோ எடுக்க பயப்படுறீங்கனாலே ஏதோ தப்பு இருக்குங்க சார். இல்ல கண்ணே கவர்மெண்ட் ஆபீசர் மாதிரி எடுக்க கூடாது. கவர்மெண்ட் ஆபீசர் தப்பு நடக்கிறப்ப அப்ப மட்டும் எங்கங்க சார் போகுது? தப்பு மட்டும் இல்லைங்களாங்க சார்? புரியுது. கோபப்படாத கண்ணே. இல்லைங்க சார். எல்லாம் எத்தனை பேருக்கு சார் உடனே இருப்பீங்க? இவங்க 3 பேருக்கு இல்ல உடனே எல்லாம் இல்லைங்க சார். இதை இப்பயே ரெக்கார்டு வீடியோவா போடுறேங்க சார். ஆர்ஐ சார் தாசில்தார் எல்லாருமே உடந்தேன்னு நீங்க பாத்துக்கோங்க சார். அவ்வளவுதாங்க சார். இல்ல கண்ணே அதுக்கு சொல்ல வரல. ஏதோ தப்பு இருக்குங்க சார். ஏதோ தப்பு இருக்கு. இல்லைன்னா நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் பயப்பட மாட்டீங்க. இல்ல கண்ணு பொண்ணர் நானா வந்து 10 மணிக்கு வந்துட்டு இருந்தேன். நீங்க கால் பண்ணீங்க. தாசில்தார் பாக்கலாமான்னு கேட்டீங்க. தாசில்தார் சார் இப்ப நான் பேசணுங்க சார். போன்ல பேசணும். போன்ல பேசுறீங்க? ஆமாங்க சார். போன்ல ஃபர்ஸ்ட் பேசணும் சார். அவர் பேச சொல்லுங்க சார் எனக்கு. நான் உங்களுக்கு நீங்க லைன்ல இருங்க. நான் போய் கூப்பிட்டுமா சார்ட்ட? கூப்பிடுங்க சார்.